வழி காட்டும் குருவே, எங்கேயோ தோன்றி எங்கேயோ வாழ்ந்த எங்களை ஒன்றாய் சேர்த்த கல்லூரிக்கு நன்றி சொல்கிறோம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம். யாழிந்து கல்லூரியின் மூத்த ஆசன் என்ற வயல் உங்களை செவி காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் உங்களது இளமை காலத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி உங்களுக்கு கூறுங்கள். இளமை காலம் என்பது மிகவும் இன்பகரமான சந்தோஷமான ஒரு காலம். அதில் பல சோதனைகளும் வேதனைகளும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் வரும். அவ்வாறான காலங்களில் நாங்கள் கல்வி கற்கும் பொழுது பாடசாலையில் மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் அன்பாக பழகி இனிய காலங்களை கழிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் இளமை காலத்திலே கொக்குவில் இந்து கல்லூரியில் கல்வி பயின்றேன். அங்கு ஆசிரியர்கள் மிகவும் அன்பாகவும் ஆதரமாகவும் என்னுடன் இருந்தார்கள். மாணவர்களும் அதே மாதிரி இருந்தார்கள். எனது இளமை பருவத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கையிலே பல துன்பங்களும் இடம்பெற்றிருந்தன. உதாரணமாக எனது 10 வயதிலே நான் எனது தந்தையாரை இழந்து விட்டேன். அப்படி இருந்தும் தொடர்ந்து கல்வி கற்பதற்கு கல்லூரி நமக்கு மிகவும் ஒத்துழைப்பை தந்தது. வசதி கட்டணங்கள் இன்றி வசதி கட்டணம் கட்டாமலே நமக்கு உதவி செய்தார்கள். அப்படி நாங்கள் முழுக்க ஆசிரியர்களை நம்பியே தனியார் நிறுவனங்கள் எதுக்கும் செல்வதில்லை. அதுக்கேற்ற மாதிரி பாடசாலை கல்வி முழுவதாக அதை நம்பியே இருந்தோம். ஆசிரியர்களை தெய்வமாக மதித்தோம். அவர்கள் திறமாக கல்வி கற்பித்தார்கள். அதனை மிகவும் ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் அவர்களின் சொற்கேட்டு ஒழுங்காக நடந்தமையினால் நல்ல பெறுபவர்களை பெறக்கூடியதாக இருந்தது. நான் ஏஎல் கல்வி கற்கும்போது ஓஎல் மாணவர்களுக்கு டியூஷன் கொடுக்க ஆரம்பித்துவிட்டேன். ஏனெனில் அந்த பணத்தை கொண்டுதான் தொடர்ந்து கல்வி கற்கக்கூடியதாக இருந்தது. ஏஎலிலே நடந்த அந்த 70களில் ஒரு 100 புள்ளி எடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம். நீங்கள் 100 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று. அந்த 100 புள்ளிகளை நாங்கள் பரீட்சையிலே பெற்று அவர்கள் எனக்கு ஏழுக்குரிய சகல புத்தகங்களையும் பரிசாக வழங்கினார்கள். குறிப்பறிந்து செயற்பட்டது போல அவ்வாறு செய்தார்கள். ஒவ்வொரு ஏழில் நான் ஒரு தடவை தான் எடுத்தேன். எடுத்த பொழுது 2 மேத்ஸுக்கும் அப்ளைட் மேத்ஸ் பிஎம்எச் 2க்கும் கிடைத்தது. அந்த காலத்தில் மற்ற கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நாங்கள் சித்தியடைந்த பிறகு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு பேராதனை கேம்பஸுக்கு போகணும். அப்போ பேராதனை கேம்பஸில் நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யணும் என்றால் இங்கு பள்ளிக்கூடத்தில் செய்கிற ப்ராக்டிக்கல் போதாது. ப்ரைவேட்டாக நாவலர் ஹோலில் அப்பொழுது ப்ராக்டிக்கல் செய்தவர்கள் மாதம் 50 ரூபா கட்ட வேண்டும். நாங்கள் டியூஷன் கொடுக்கும் பொழுது மாதம் 5 ரூபா தான் மாணவர்கள்ட்ட எடுப்போம். அப்போ அப்படியான சூழலில் எங்களுக்கு அப்படி செல்வதற்கு வசதி இல்லை. பெரும்பாலும் சுற்றத்தவர்களுக்கும் அந்த அளவுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை. எனவே அந்த ப்ராக்டிக்கலுக்கு போகாதபடியாக அந்த முறையில் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் சித்தி அடைந்து பேராதனைக்கு சென்று அங்கு ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது எனக்கு திறமையாக செய்ய முடியவில்லை. எனவே அதை நாங்கள் ஃபெயில் விட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்படியான சூழலில் எங்களுடைய வறுமையும் மேற்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில்
ஆசிரிய நியமனத்துக்கு விண்ணப்பித்திருந்தார். அப்பொழுது எங்களுக்கு வேலைகள் எடுப்பது மிக இலகுவானது. ஏனென்றால் கல்விக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கொலம்புக்கு இன்டர்வியூக்கு போன பொழுது நான் போனாக்களில் மேத்ஸுக்கு எடுத்தாக்கள் என்று சொல்லும் பொழுது விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒருவர் 2 பேர் தான் அங்கே வந்தார்கள். அப்போ இன்டர்வியூ முடிந்த உடனே அங்கிருந்த தமிழர் ஒரு ஆள் வந்து, நீங்கள் ஒருவருக்கு ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம், செல்வாக்கு செலுத்த வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் எடுபடுவீர்கள், உத்தியோகம் நிச்சயம் என்று கூறினார்கள். எனவே நான் 21 வயதில் ஆசிரியராக மாறிவிட்டேன். உங்களுக்கு இளமைக்காலம் மிகவும் சுவாரஸ்யம் இருந்தது. இனிப்பான சம்பவங்களும் கசப்பான சம்பவங்களும் நடைபெற்றிருந்தன. மிக்க நன்றி ஆசிரியர். அடுத்ததாக இன்றைய காலத்தில் கல்குலேட்டர்களின் பாவனைகள் அதிகரித்து வருகின்றது. அதாவது மாணவர்கள் மனதளவில் கணிதத்தைகள் செய்கிறது குறைவடைந்திருக்கின்றது. அது பற்றி உங்கள் கருத்துக்கள் இன்னும் வர? அதனால் அவர்கள கணித அறிவு மங்கி கொண்டு போவதென்று தான் நான் பொதுவாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நியமனம் கிடைத்தது கூடும் பொழுது நான் என்னை விரும்பி அவர்கள் எடுத்தார்கள். அப்பொழுது அதிபர் பஞ்சலிங்கம் அவர்கள் இருந்தார். அவர் என்னுடைய ஆசான். அவர் என்னை விரும்பி எடுத்தார்கள். எடுத்த பொழுது முதல் அந்த காலத்தில் யாழ் இந்து கல்லூரியில் அனுமதி கிடைப்பதென்ற ஆசிரியர் நியமனம் கிடைப்பதென்றால் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். ஏனெனில் அவர்கள் நன்கு ஆராய்ந்து திறமையானவர்கள் தான் எடுப்பார்கள். எடுத்தும் தரமாறல விட்டு ஆழ்ந்த தரத்தை அறிந்து அதுக்கு பிறகுதான் மேல் வகுப்புகளெல்லாம் தருவார்கள். ஆனால் என்னை எடுத்த உடனேயே இயன் கிளாஸ் டீச்சராக என்னை உணர்ந்தபடியாக அவர்கள் தந்தார்கள். அந்த இயன் கிளாஸ் டீச்சராக தந்த பொழுது அதிலிருந்து உங்களை கற்பித்து கொண்டிருக்கும் பொழுது திறமையான மாணவர்கள். ஆகவே அவர்களை நாங்கள் ஒரு கையாள்வதற்கு இலவான உத்திகளை கையாள வேண்டும். எனவே பிளாக் போர்டில் ஒரு பெரிய ஒரு கணக்கொன்றை போட்டு நீங்களும் கூட்டுங்க நானும் கூட்டுறேன்னு சொல்லி டக்குன்னு மனதால் படாசன்னு கூட்டும் பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதோடு என்னுடைய மதிப்பும் அவர்கள் மீது கூடுதலாக இருந்து ஒரு நம்பிக்கையும் இருந்தபடியாக அந்த வகுப்பிலே 9ஆம் வகுப்பிலேருந்து 10, 11 11A வரையும் நான் தான் கிளாஸ் டீச்சராக இருக்கிறேன். அப்போ அந்த உடனே அப்போ அப்படித்தான் 9ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரையும் ஒரே கிளாஸ் டீச்சர் தான் இருந்து அதில் 38 பேர் கல்வி கற்றவர்கள். 38 பேருக்கும் ஏ கிடைத்தது ஒரு பெருமையான விஷயம். மிகவும் சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக யாழ் இந்து கல்லூரியை பொறுத்தவரை நீங்கள் பல சிரமமான பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். உதாரணமாக வினாத்தாள்களுக்கு பொறுப்பாக இருந்தது. அதை பற்றி உங்கள் என்ன பதிவுகளை கூறுங்கள்? வினாத்தாள் பொறுப்பாக இருந்திருக்கிறேன், பரீட்சை பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன், கணித பாட இணைப்பாளராக இருந்திருக்கின்றேன். அங்கே வினாத்தாள் நாங்கள் தயாரிக்கும் பொழுது தரமான வினாத்தாள்களை தயாரித்து பிள்ளைகளுக்கு வழங்கினால்தான் இந்து கல்லூரியில் ஒரு அது மதிப்பாக இருக்கும். இப்பொழுது வலைய கல்வி பேப்பர்கள் மாதிரியே நாங்கள் செட் பண்ணுறதில்லை. இந்து கல்லூரி பேப்பரில் 65-70 மார்க்ஸ் எடுத்தாலே அந்த பிள்ளை 100 மார்க்ஸ் எடுப்பான் என்ற உணர்வு அதிபருக்கே தோன்றியிருக்கும். அந்தளவு தரமாகத்தான் நாங்கள் பேப்பர் தயாரிப்போம். ஒரு சிறிதளவேனும் வெளியே போகாமல் தூய்மையாக நேர்மையாக அந்த வினாத்தாள்களை தயாரித்து பரீட்சையை தரமாக நடத்தியிருந்தோம். அப்போ அவ்வாறு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வினாத்தாள் பிரிண்டிங் செய்யும் பொழுது ஒரு வினாத்தாளில் அடுத்த வினாத்தாளின் ஒரு பகுதி வந்துவிட்டது. அது எங்களுக்கும் தெரியாது. அப்போ பரீட்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் நடக்கிற பாடத்தின் அரைவாசி அந்த பேப்பரில் வந்தது. உடனே நாங்கள் திடீரென்று வேறொரு வினாத்தாள் தயாரித்து அடுத்த நாள் வேறு பரீட்சை பேப்பர் தான் வச்சுனாங்க. இரவு நித்திரம் முடித்து மற்ற ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு அதிகம். சகல ஆசிரியர்களும் எங்களோட நல்ல ஒத்துழைப்பு தரனால பரீட்சை திறமாக நடத்தக்கூடிய இருந்தது. பரீட்சை பொறுப்பு நான்
எடுத்து திறமாக நடத்தியவரை இன்றும் உள்ள பரீட்சை பொறுப்பாளர்களும் நீங்கள் எவ்வாறு செய்தீங்களோ தெரியல, நாங்கள் பெரும் கஷ்டப்படுவோம்னு சொல்லியிருந்தோம். நான் கஷ்டப்படாமல் ஆசிரியர் சகல ஒத்துழைப்புடன் திறமையாக நாங்கள் பரீட்சையை நடத்தியிருக்கோம். நிச்சயமா. அடுத்த உங்களோட கல்வித்துறை சம்பந்தமான ஏனைய துறைகளில் உங்களது செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்தது? கல்வித்துறையை பொறுத்தளவில் நான் ஆசிரியர் தொழில் மிகவும் விரும்பி புறப்பட்ட தொழில். ஆனால் உண்மையிலே நான் ஒரு முரட்டு கட்டுப்பத்தை கேட்கல கல்வி பயின்று தொழில்நுட்ப துறையில் தான் எனக்கு நியமனமும் கிடைத்தது. அந்த நியமனம் அங்கே நான் கல்வி கேட்டு வந்து இங்கே இன்டர்வியூ வந்தோம். இதில் ஒன்று டீச்சிங்கில் வந்துட்டு டீச்சிங் எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான ஒரு தொழில். அதனால் அந்த தொழில் நான் 21 வந்து 22 வரை மெரி பண்ணிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஜாப் வந்துட்டு மகோவுக்கு வந்தது. மகோவுக்கு வரும் பொழுது எனக்கும் விருப்பம் இல்லை, குடும்பத்தவர்களுக்கும் விருப்பம் இல்லை. அவைகளுக்கு அந்த நேரம் நல்ல வசதியான குடும்பம், நல்ல பொருளாதார பிரச்சனை இல்லை. இப்போ அவைகளுக்கு நீங்கள் வீட்டிலே இருக்கணும் இப்படியான தான் விருப்பம் என்றதை அவர்கள் கூறினார்கள். எனக்கும் அது இருந்தது. அதனால் அந்த துறையை விட்டு இதிலே வந்து இதிலே முளிரக்கூடியதாக இருந்தது. மற்றது நான் ப்ரைவேட்டாக கல்வி நிலையம் ஒன்றும் நடத்தி வந்திருக்கிறேன், இப்போ நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்ற இளமை நிலைமையை யோசித்து பலருக்கு ஃப்ரீயாக தான் கல்வி, கஷ்டமானவர்களுக்கு கல்வியை கேட்டு அவர்களே இப்போ நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். வெளிநாடுகள் இருந்தாலும் வந்தவங்களை சந்திச்சுட்டு போவார்கள். சந்தோஷம் மிகவும். அடுத்த இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் இடமாற்றம் என்பது பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது பற்றி உங்கள் கருத்து வாருங்கள். ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் ஒரே பாடசாலையிலிருந்து பல ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் இடமாற்றம் பெற்று செல்வதனால கல்வியில் அங்கே பாதிப்பு ஏற்படும். அதாவது புதிய புதிய ஆசிரியர்கள் வந்து பழகி ஓரளவு பாடசாலையில் தரத்தை மேம்படுத்தி கொண்டு வர்ற நேரத்தில் அவர்கள் இடமாற்றம் மட்டும் போக மற்றவர்கள் அங்கே வரும்போது தொடர்ந்து செயற்பட முடியாத நிலைமை ஏற்படும். அடுத்த வேலையை நீங்கள் நிச்சயமாக பதவிக்க வேண்டும். உங்கள் வகுப்பறை நீங்கள் படிப்பு கற்பிக்கின்ற காலத்தில் உங்கள் வகுப்பறை வந்து மிகவும் சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்கள் கூற வேண்டும். நாங்கள் கற்பிக்கும் பொழுது சுவாரஸ்யம் என்று நாங்கள் கூறும் பொழுது மாணவர்கள் எங்களுடன் ஒத்துழைத்து எங்களுக்கு எங்களுடைய சொற்களை கேட்டு நடத்துவார்கள். ஆனால் ஒரு நாள் அன்பான மாணவர்கள் படிப்பித்து கொண்டிருக்கும் பொழுது குழப்படி செய்து விட்டார்கள். நான் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு அடிக்கிறதில்ல, பேசுகிறது மட்டும்தான். அன்றைக்கு அவர் புதுசாக வந்த ஒரு மாணவன் நான் பேசின உடனே கலிசானோட அப்படியே பார்த்து போயிட்டார். அதை மறக்க முடியாமல் சிரிக்க முடியாமல் இருக்கும். அதோட நல்ல சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. அவர் இன்றைக்கு சிங்கப்பூரில் இன்ஜினியராக இருக்கிறார். மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றது. மூத்த ஆசிரியர் என்ற வகையில் இளம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை கருத்துக்கள் எவ்வாறு? இளம் ஆசிரியர்கள் தங்களை வளர்ப்பதில் தான் முக்கியமான பங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தங்களையும் வளர்க்க வேண்டும், அதை நான் எந்த விதமான தவறாகவும் கூறவில்லை. ஆனால் தங்களையும் வளர்த்து கொண்டு மாணவர்களை நிச்சயமாக மாணவர்களை முன்னேற்றத்துக்காக அவர்களுக்காக அர்ப்பணிப்பார். ஆசிரியர் தொழில் ஒரு அர்ப்பணிப்பான தொழில். அர்ப்பணிப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு எதிர்காலம் இருக்கும். மற்றது ஆசிரியர்களை மாணவர்களும் அந்த ஆசிரியரை கௌரவிப்பார். இந்த ஆசிரியர் வந்து மிகவும் பிரபல்யமாகவும் மதிக்கத்தக்கவராக நிச்சயமாக இருப்பார். எனவே அவர் அர்ப்பணிப்பார், தனது தொழிலை திறமையாக செய்ய வேண்டும். யாழிந்து கல்லூரியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற பின்னர் யாழிந்து கல்லூரி தொடர்பு எவ்வாறு அமைகின்றது? ஓய்வு பெற்ற பின்னர் சகல விஷயங்களுக்கும் புதிய அதிபர்கள் இந்த அதிபர் எனக்கு அழைப்பார்கள். நான் அநேகமாக உங்களோட ஆலோசனைகளை கூறுவார்கள். எனக்கு எல்லோருமே நல்லவர்களாகத்தான் தென்படுவார்கள். ஒவ்வொருத்த குணாதிசயங்கள் வேறுபடும். ஆனால் நிர்வாகத்துடன் மிகவும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு
இன்று வரை நான் தொழில்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர்களுடன் தொடர்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் அங்கே போவேன். ஒவ்வொரு நிகழ்விலையும் அவர்கள் எங்களை அழைப்பார்கள். எங்களால் அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் அதாவது நாங்கள் நேர்மையாக செயல்பட்டால் எங்களுக்கு இறைவன் எங்களுடன் இருப்பான் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தையும் சொல்லி நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நான் வீட்டில் தனியே இருப்பது மிகவும் அருமை. அதாவது என்னை விட்டு போட்டு குடும்பத்தில் நானும் இருப்பதில்லை. 2008ஆம் ஆண்டு இதுக்கு பாடசாலையில் இருந்த காலத்தில் ஒரு நாள் எல்லோரும் கொழும்பு போய்விட்டார்கள், எல்லாம் போனது. அந்த சமயம் பார்த்து எனது வீட்டை திருடர்கள் வந்தார். வந்து கதவை தட்டி ஐசியை தாங்கோ தாங்கோ உங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லி, அப்போ எனக்கு நிச்சயமாக ஒரு 15-20 திருடர்கள் நிறைய வந்து ஒவ்வொரு வீடு வழியும் வாழோட நிற்கிறாங்க. வீட்டிலேருந்து வெளியில் வரையிறாங்க. எல்லா சனமும் வட்டி பார்க்க சத்தம் கேட்குது, வரையிலாம் என்ன சத்தப்படாங்க எல்லாம் அயல் சூழலில் ஒவ்வொரு வீட்டுக்கே நிற்கிறாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் அப்போ சத்தம் போட்டு மெதுவாக பின் கதவை திறந்து போய் கோழிக்கோட்டுக்குள்ள போய் ஒழிச்சிட்டேன். அப்போ இவங்க அடித்து பார்த்து ஜன்னல் எல்லாம் அடித்து விடாச்சு. அந்த நேரத்தில் அந்த கல்லை கந்ததெல்லாம் செய்கிறேன் வாழ்பட்டு கண்ணை அப்படி விட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் டிவி எல்லாம் அடித்து விடாச்சு. எங்களை கோபத்தில் மெத்தையில் எல்லாம் குடிச்சவங்க பார்த்தாங்க. பள்ளிக்கூடத்து காசு ஒரு 30,000 ரூபா, அது ஒரு நயனாதீவு இதுக்காக இருந்த கொஞ்சம் காசு எல்லாம் இருந்தது. அது மட்டும்தான் இருந்தது. அதை கூட தேடி எடுத்துட்டாங்க. மற்றபடி ஒன்றுமே அந்த கோயிலில் கோவத்தில் மெத்தைக்கு நெருப்பு வச்சுட்டு போட்டாங்க. அடுத்து இந்த மெத்தையை கிழிச்சு போட்டு இதுக்கிடையில் அயல்சனம் வராமல் விட்டாலும் எங்கள்கிட்ட உள்ள பாசம் தொடர்பாக அவங்க ஜிஎஸ்டி அறிவிச்சு ரெண்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்குள்ள ஆமி அங்கே ஆக்கள் ஜிஎஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க எல்லா கொண்டு அந்த 3 சைக்கிளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அதை ஓடிச்சிடும். எல்லா உயிருக்கும் எந்த பாதிப்பு மேம்படையில் எங்களோட உடமையாக கொஞ்சம் இருந்தது. அது ஒரு இடத்த வச்சுன்னா அந்த இடத்த கூட அவர் கண்டுபிடிக்கல. இவ்வளோ எல்லா இடம் இருந்தவங்க, ஆனால் அந்த இடத்துல கண்டுபிடிக்கல. அவரத்தையும் எங்களுக்கு முன்னுக்கு தந்த பொழுது நான் எனது செயல்பாட்டுக்கு தெய்வம் தந்த இது ஒரு நன்றி கடனாகவே நான் இன்று வரை அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு எனது சேவை உதவி என்றுதான் நான் நம்பக்கூடியதாக இருக்கின்றேன். மிகவும் நன்றி. நீங்கள் உங்களது அனுபவங்களையும் உங்களது செயற்பாடுகளையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி.